ஈதுக்கு செஞ்சுருந்த 2 கிலோ மட்டன் பிரியாணி ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? நான் இன்றைக்கி 2 கிலோ சீரக சம்பா அரிசிக்கு 200 கிராம் அளவு இஞ்சி, 200 கிராம் அளவு பூண்டு, ஒரு 20 ஏலக்காய், 15 கிராம்பு, இந்த அளவு பட்டை எடுத்து மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 கிலோ அளவு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. 1/2 கைப்பிடி அளவு புதினா, 1/2 கைப்பிடி அளவு மல்லி இலை, 1/2 கிலோ தக்காளி, 12 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா 2.5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். 2 லெமன், 2 கிலோ பிரியாணிக்கு 1/4 லிட்டர் இல்லைனா 200 ml நெய் கண்டிப்பாக சேர்த்தணும். அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 கிலோ பெரிய வெங்காயம், 2 பட்டை, 4 ஏலக்காய், 5 கிராம்பு தாளிப்புக்கு எடுத்து வச்சுட்டேன். 2 கிலோ அரிசிக்கு 2 கிலோ ஈக்குவலாக மட்டன் வாங்கி வச்சாச்சுங்க. இப்போ தேக் வச்சு 150 ml ரீஃபண்ட் ஆயில், 100 ml நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்ச பட்டை, கிராம்பு, ஏலக்காவை ஆட் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயம் இருக்கு இல்லையா, 1/2 கிலோ பெரிய வெங்காயம் கட் பண்ணோம்லையே, அதையும் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடணுங்க. இந்த அளவு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி பச்சை வாசம் போகிற அளவு நல்லா வதக்கி விடலாம். இந்த அளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளியும் வதக்கிக்கலாம். தக்காளி வந்து தோல் உறிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. அப்புறம் எடுத்து வச்ச பச்சை மிளகாய், புதினா, கொத்தும் தழை இதையும் நல்லா ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எடுத்து வச்ச மிளகாத்தூளையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ மட்டனையும் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு மசாலா கூட நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு மட்டன் வேக தேவையான அளவு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூடி விட்டு நல்லா வந்து கறி வேகிற வரைக்கும் விட்டுடலாங்க. இந்த அளவு கறி நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அரிசி ஊற வச்சிடலாம். சீரக சம்பா அரிசி 10 நிமிஷம் ஊறினாவே போதும், அதிகமாக ஊற தேவையில்லை. இப்போ நம்ம 2 லெமனை பிழிஞ்சு ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு அரிசிக்கு தேவையான அளவு தண்ணியும் மெஷர் பண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் இன்றைக்கி 2 கிலோ சீரக சம்பா அரிசிக்கு 3 படி தண்ணி ஊற்றிருக்கேன். 2 படி அரிசிக்கு 3 படி தண்ணிங்க. நான் லாங் வீடியோவில் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டவுட் இருந்தால் மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அரிசியை வந்து 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் 100 ml நெய் வச்சுருந்தோம் இல்லையா, மீதி அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம தம்க்கு விட்டுடலாங்க. தம்க்கு விட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து தம் உடச்சி பார்த்தா பிரியாணி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பர்ஃபெக்டாக வந்திருந்ததுங்க. டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தயிர் சட்னி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் தேங்காய் பேஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே இஞ்சி பேஸ்ட்டு துளியோண்டு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி நீங்கள் சிக்கன் 65 செய்கிறதா இருந்தால் 1/2 கப் தயிர், 2 முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் 65 ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக வரும். எனக்கு வந்து ரொம்ப நல்லா வந்திருந்தது. நோம்பு அன்னைக்கு 65 கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் வந்திருந்தது. பட் வந்து மேரினேட் பண்ணி ஒரு 1 hour வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். கண்டிப்பாக மேரினேட் பண்ணி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.